வீடியோஸ் தமிழ்ல இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு வீடியோ மேலே ஒரு இமேஜை எப்படி வந்து பிளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கலாம், அந்த வீடியோவில் நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கலாம். நம்ம பேசுகிற டாப்பிக்கை ஒரு இமேஜை அந்த வீடியோ மேலேயே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்ஷாட் அப்படின்ற ஆப் வழியாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இன்ஷாட் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வீடியோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ரீசெண்டான வீடியோஸ் ஃபுல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டர் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வேறு ஃபோல்டரில் உள்ள வீடியோ வந்து சூஸ் பண்ணோம்னா இந்த ரீசெண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டர் வைஸாக வந்துடும். இதுலேருந்து உங்கள் மொபைலில் உள்ள எந்த வீடியோ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரீசெண்டில் இருக்கிற வீடியோவே வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ண வீடியோ வந்து டிக் ஆகிருக்கு. இப்போ கீழே க்ரீன் டிக் மார்க் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து கீழே வந்துடும். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா நம்ம வந்து யூடியூப்புக்கு போடணும் அப்படின்னா யூடியூப் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். முதல்ல அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சிம்பிள் போட்டு 16:9 அப்படின்ற ரேஷியோ இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோ பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரேஷியோ வந்து நீங்கள் மாற்றிக்கிறணும். ஸோ நான் வந்து யூடியூப்புக்கு பண்ணுறதுனால இந்த 16:9 ரேஷியோ வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா அந்த வீடியோ வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் வந்து ஒரு இமேஜை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா நான் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷனு. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லாதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஈஸியாக வந்து பிப் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இமேஜ் வைக்கிறது. இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இன்ஷாட்டு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இன்ஷாட்டை வந்து பழையபடி திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பிப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் உள்ள ஃபோட்டோ சூஸ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபோட்டோ இருக்குது. இதுதான் நான் வந்து அந்த வீடியோ மேலே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ மேலே வந்துருச்சு. இப்போ அதை வந்து நான் ரீசைஸ் பண்ணணும். ரீசைஸ் பண்ணி அந்த இமேஜ் அந்த வீடியோ வந்து மறைக்காத அளவுக்கு நான் வந்து இந்த இமேஜை வந்து வச்சுக்கிறணும். ஓகே, இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் ப்ளே ஆகணும்னா இதுலேருந்து இது வர கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஒரு கோட் இருக்கா, அது வரை தான் இந்த இமேஜ் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் இருக்காது, பின்னாடியும் இருக்காது. ஸோ அது வரை தான் இந்த இமேஜ் இருக்கும். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால சவுண்டு வந்து கேட்காது. பட் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இல்லாமல் இதை பண்ணோம்னா சவுண்டு வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ மேலே வந்து இமேஜை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் யூடியூப்பை பற்றி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through